வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலைச் செய்திகள். சர்வதேச ஊடகத்தின் மீது கடும் கோபத்தில் ரணில் விக்ரமசிங்க. அல் ஜசீரா சர்வதேச ஊடகத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய நீண்டகால நேர்காணல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பெரும் சர்ச்சை நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. குறித்த கலந்துரையாடலில் பெரும்பகுதி மறைக்கப்பட்டு வெளியிடப்படவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்துகின்றார். கடந்த பிப்ரவரி மாதம் ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியா சென்றிருந்த போது பதிவு செய்யப்பட்ட நேர்காணலில் அல் ஜசீரா தொலைக்காட்சி வெளியிட்டது. நிகழ்ச்சி தொகுப்பாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி பதில் வழங்கியிருக்கின்றார். இலங்கையில் மறைக்கப்பட்ட பல ரகசியங்கள் குறித்தும் ஆதாரங்களுடன் கேள்வி எழுப்பப்பட்டன. இது குறித்து ரணில் விக்ரமசிங்க ஊடகங்களுக்கு தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதில் தான் பேசியவற்றை முழுமையாக வெளியிடவில்லை என்றும், அவ்வாறு வெளியிட்டிருந்தால் இதனை விடவும் சிறந்த பதில்கள் வழங்கியதனை பார்த்திருக்க முடியும் என்றும், இலங்கையின் நேரலை என்றால் அதனை முழுமையாக ஒளிபரப்பியிருப்பார்கள். எனினும் இது எடிட் செய்து வெளியிடப்பட்டது என்றும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சர்வதேசத்தில் திட்டமிட்ட சதி என்றும் சர்ச்சைக்குரிய நேர்காணல் தொடர்பில் வலுக்கும் குற்றச்சாட்டுகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்ற சர்வதேச ஊடகம் ஒன்றின் நேர்காணல் தொடர்பில் பல்வேறு வாத விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது பதில்களை பொறுத்து பற்றியல்ல, பத்திரிகை பற்றியது அல்ல, ஒரு நிகழ்ச்சி நிரலை முன்வைப்பது பற்றியது. இந்த நேர்காணலின் போது ரணிலுக்கு விரோதமான சூழலை உருவாக்கும் வகையில் பார்வையாளர்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அலி சஃப்ரி குற்றம் சுமத்தியிருக்கிறார். ரணிலை ஒரு எதிரி பிரதேசத்தில் இருப்பது போல உணர வைக்க இலங்கைக்கு எதிரான விரோதமான பார்வைகள் வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும், இந்த நிகழ்வு எவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருப்பது என்பதை காட்டுவதாகவும் அலி சஃப்ரி அவர்களும் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். குறிப்பாக இந்த நேர்காணலில் வெளியிடப்பட்ட பிரதான தலைப்புகளில் ஒன்றோ ஈழத்தில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பாக அவரிடம் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். அடுத்தபடியாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றிய சதியின் பின்புலம் பற்றியும் கேட்டிருந்தார். கோத்தபாய ராஜபக்சவுக்கு தண்டனை வழங்காமல் விட்டது யுத்த குற்றவாளி என்று அமெரிக்கா கருப்பு பட்டியலில் சேர்த்த சவேந்திர சில்வாவுக்கு பதவி வழங்கி அலங்கரித்தது எல்லாம் சுட்டிக்காட்டியிருந்தார். 1983 ஆண்டு இனவழிப்பு நடந்து கொண்டிருந்த போது ஹெம்னெட் அமைச்சராக இருந்து கொண்டு என்ன செய்தீர்கள் என்ற பல்வேறு கேள்விகள் தமிழர்களுக்கு சாதகமாகவே கேட்கப்பட்டது. இதனால் தமிழர்களுக்கு சாதகமாக ஒலித்ததன் அடிப்படையிலேயே சிங்கள மக்கள் மத்தியில் எதிராக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த நேர்காணலை அல் ஜசீரா ஊடகமே மேற்கொண்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. காணாமல் போயிருக்கும் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தென்னக்கோன் பற்றிய தகவல் அறிந்தால் சிஐடிக்கு அறிவிக்கவும். கை செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபத்த தென்னக்கோன் தொடர்பில் தகவல் தெரிந்தால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அறிய தருமாறு போலீஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இன்று நடைபெற்ற பிரதான ஊடக சந்திப்பில் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்துமிக மனதுங்க இதனை அறிவிக்கின்றார். முன்னாள் பொலிஸ் மா அதிபரை கை செய்வதற்கான நடவடிக்கையில் பல போலீஸ் குழுக்கள் செயற்பட்டு வருவதுடன் தற்பொழுது சட்டத்தின் கீழ்ப்படியாமல் தலைமுறைவாக இருக்கின்றார். நீதிமன்ற உத்தரவையும் மீறி தப்பிச் சென்ற பிரதான சந்தேக நபர்கள் கை செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்ட அதே நடைமுறையின் கீழ் முன்னாள் பொலிஸ் மா அதிபரை கை செய்ய போலீசார் துரித நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். யாரையாவது அவர் தலைமுறைவாக இருப்பதாக உதவி புரிபவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முன்னாள் பொலிஸ் மா அதிபரை கை செய்வதற்கான முயற்சிகள் வழக்கத்தை விட அதிக முயற்சியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபத்து பென்னக்கோன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று ஊடக பேச்சாளர் செய்தி வெளியிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை திருடன் என்று கூறப்பட்டவர் மன்னிக்க வேண்டும் என்று ஜீவன் தொண்டமான் கோரிக்கை. கர்சன் நாணயக்கார முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்து நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் வெளியிட்ட கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கோரிக்கை. ஜீவன் தொண்டமான் முன்னாள் ஜனாதிபதியை திருடன் என்றும் பிச்சைக்காரன் என்றும் நீதியமைச்சர் கூறியதை வன்மையாக கட்டியிருந்தார். இன்று நீங்கள் அனைவரும் வாக்களிக்கப்பட்டு உங்கள் இருக்கையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் மக்கள் மாற்றத்தை விரும்பினார். நிர்வாக ரீதியாக மட்டுமல்ல, அரசியல் கலாச்சார ரீதியாகவும் மக்கள் மாற்றத்தை விரும்பினார். தேசத்தை காப்பாற்றிய ஒருவரை திருடன், பிச்சைக்காரன் என்று அழைப்பது பகுத்தறிவதற்கு அற்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தார். கனிமுல்ல சஞ்சீவ படுகொலையுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டு கை செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த 9 பிரதான சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு. குறித்த சந்தேக நபர்கள் ஸ்கைப் மூலம் கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன.
ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரி யார் என்பது எனக்கு தெரியும் ஞானதேரர். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கும் சூத்திரதாரி யார் என்பதை தாம் அறிவதாகவும் ஜனாதிபதி உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இது குறித்து அறிவிப்பதாகவும் பொதுபெலசன அமைப்பின் பொதுச் செயலாளர் கெலகுட ஞானதேரர் அறிவிக்கின்றார். கண்டியில் இருக்கும் மல்பத் அஸ்கிரிய மகாநாயக்க தேர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிடுகின்றார். இலங்கைக்கான சவுதி அரேபியா தூதுவர் ஏற்பாட்டில் கொழும்பில் நடைபெற்ற இப்தார் நிகழ்வில் சபாநாயகர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் சிங்கள முஸ்லிம் அரசியல்வாதிகள், கொழும்பில் இருக்கும் வெளிநாட்டு தூதுவர்கள் பங்கேற்றிருந்தனர். அரசியல் வரலாற்றில் முதலாக திணறிய ரணில் விக்ரமசிங்க பரபரப்பை ஏற்படுத்திய ஊடகத்தின் கேள்விகள். 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக சர்வதேச ஊடகம் ஒன்றின் கேள்விகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திணறடித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க உலகத் தலைவர்கள், உலக அமைப்புகள், சர்வதேச ஊடகங்கள் கையாள்வதில் கை தேர்ந்தவர்கள். இவ்வாறு இருக்க காலிமுகத்திடல் போராட்டம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள், உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்தங்கள், ஈழத்தமிழர்கள் படுகொலை தொடர்பாக சர்வதேச ஊடகத்தின் கேள்விகளுக்கு ரணில் பதிலளிக்க முடியாமல் திணறுவதை அவதானிக்க முடிந்தது. குறித்த நேர்காணலில் ஐரோப்பிய ஒன்றியம் வேறு சில அமைப்புகள் வழங்கிய நிதி வழங்கி தன்னை ஜனாதிபதி பதவியிலிருந்து அகற்றுவதற்கு முயற்சி செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியிருந்தார். ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார வீழ்ச்சி கண்ட இலங்கையை மீட்டு தம்பித்தமைக்காக தன்னை பாராட்டியதாகவும் கூறியிருந்தார். சர்வதேச ஊடகம் ஒன்றில் நேரில் கலந்து கொண்டு பதிலளிக்கும் போது குறித்த விடயங்களில் குறிப்பிடுகின்றார். காலிமுகத்திடல் போராட்டங்கள் இராணுவத்தை கொண்டு அடக்கி நீங்கள் எவ்வாறு மக்களின் நண்பனாக முடியும் என்று நேர்காணலில் ஒலிபரப்பாளர் ரணிலிடம் கேள்வி கேட்டிருந்தார். ஐரோப்பிய ஒன்றியம் போராட்டக்காரர்களை கையாண்ட விதம் ரணில் விக்ரமசிங்க விமர்சித்திருந்தமையும் கேள்வியாளர் கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த ரணில் ஐரோப்பிய ஒன்றியம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டது. போராட்டக்காரர்கள் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினரை கொன்றமையினால் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய தேவை இருந்ததாகவும் ரணில் குறிப்பிட்டிருந்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு உள்ளதா என்று கேட்டபோது இல்லை, ஒன்றியத்தை நான் இன்னும் விரும்புகின்றேன் என்று ரணில் பதில் வழங்கினார். 2023ஆம் ஆண்டு தேர்தலை நடத்த முடியாமல் போனதற்கு என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு எங்களிடம் தேர்தலை நடத்துவதற்கு பணம் இருக்கவில்லை என்று ரணில் கூறினார். தொடர்ந்தும் மறைந்த முன்னாள் பிரித்தானிய மகாராணி, முன்னாள் ஜப்பான் பிரதமரின் இறுதிச் சடங்குக்கு செல்ல மட்டும் உங்களிடம் பணம் இருந்ததா என்று கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க அவை 2022ஆம் ஆண்டுக்கான செலவுகள், தேர்தல் 2023ஆம் ஆண்டுக்கான செலவு என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டமை குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அதில் ஒன்றும் தவறில்லை என்றும் ரணில் பதில் வழங்கினார். மாலத்தீவுக்கு தப்பிச் சென்ற முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச இலங்கைக்குள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டமை குறித்து இதன்போது கேள்வி எழுக்கப்பட்டது. இதற்கு பதிலளிக்கையில் கோத்தபாய மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்கவில்லை, அவரை நாட்டுக்கு அனுமதிக்காமல் இருப்பதற்கு நான் சர்வாதிகாரி இல்லை என்றும் ரணில் பதில் வழங்கினார். ராஜபக்சர்களின் துணையுடன் தான் உங்களுக்கு ஜனாதிபதி பதவி கிடைத்தது என்று கூறப்பட்டமைக்கு பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவு வழங்கினர் என்று ரணில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஏற்பட்ட போது அரசாங்கத்தின் தோல்வியை கத்தோலிக்க திருச்சபை விமர்சித்திருந்தவை கேள்வியாக கேட்கப்பட்டது. இதற்கு பதில் வழங்கியில் இது கத்தோலிக்க திருச்சபையின் அரசியல் நாடகம் என்று ரணில் சுட்டிக்காட்டியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நான் ஒருபோதும் காப்பாற்றவில்லை என்றும் ரணில் குறிப்பிட்டிருந்தார். இவ்வேளை 2009ஆம் ஆண்டில் முடிவுக்கு வந்த தமிழீழ விடுதலை புலிகள் உடலான உள்நாட்டுப் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா என்றும் கேள்வி வினவப்பட்டது. இதற்கு எந்த சமூகத்தினருக்கும் நீதி வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இதே நேரத்தில் 6000 தமிழர்களுக்கு என்ன நடந்தது என்று ரணிலிடம் அலட்சிய பதில். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காணாமல் ஆக்கப்பட்டோர் அடையாளம் காணப்பட்டுள்ள 6000 மக்களில் எத்தனை பேர் கண்டுபிடித்திருக்கிறார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு முதலில் அலட்சியமாக பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க பின்னர் 14000 பேர்கள் வந்திருந்தன, எனவே நாங்கள் அதை மீண்டும் 2 தொகுதிகளாக விசாரணை செய்ய முயற்சித்தோம். முள்ளிவாய்க்கால் இறுதிக்கட்ட யுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் வெளியில் இருந்தவர்களா என்று 2 வகை இருப்பதாகவும் சொல்லியிருந்தார். இதனைத் தொடர்ந்து 6000 பேரில் 616 மக்கள் குறித்த தகவல்களோ கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தியாளர் தெரிவித்திருந்தார். பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி எமது நாட்டில் அனைவரையும் பாதித்திருந்த ஒரு இனப்பிரச்சினைக்கு நாங்கள் முகங்கொடுத்திருந்தோம் என்றும் பதில் வழங்கியிருந்தார். இதனை எவ்வாறு சரி செய்யப் போகின்றீர்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. முயற்சிப்பதற்கு வாய்ப்பளியுங்கள் என்றும் கூறியிருந்தார் ரணில் விக்ரமசிங்க. சர்வதேச ஊடகங்களின் முன்னால் சிங்கள தலைவர்கள், சிங்கள ஆட்சியாளர்கள் ஒரே நிலைப்பாட்டில்தான் அன்று தொடக்கம் இன்று வரை பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.